அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு நான்வெஜ் பிரியர்களுக்கான செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காடை கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இந்த காடை கிரேவி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக ஒரு 50 கிராம் இருக்குங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு பட்டை போட்டுக்கலாம், 3 லவங்கம் போட்டுக்கிறேங்க. நல்லா இது பொரிஞ்சதும் நான் வந்து பிரிஞ்சலை ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் இதை பிரிஞ்சலைன்னு சொல்கிறேன், ரம்ப இலைன்னு கூட இதை நம்ம வந்து சொல்லலாங்க. பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும், அதோட ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி தான் நான் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும், ஒரு 3/4 ஸ்பூன் இருக்குங்க மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சி தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மல்லி தனியாக அரைச்சி தூளுங்க. அது ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடுறேங்க. இந்த மசாலா தான் நமக்கு அந்த கிரேவிக்கு நமக்கு வந்து ஃப்ளேவரே கொடுக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நல்லா அந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியும், ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நினைப்பேன் பாருங்கள், உங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும்னு ஒன்றும் தேவையில்லைங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 காடை நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உள்ளே இருக்க குடல் கடல் எல்லாத்தையும் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடணும். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்குறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் இருக்குங்க, புழிஞ்சு ஊற்றிடலாம். நம்ம இந்த காரம் புளிப்போடு சாப்பிடும்போது தான் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகே, லெமனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அதில் எல்லாமே நல்லா நம்ம அந்த காடையில் அந்த புளிப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான கல்லுப்பு நான் கொஞ்சமாக போட்டுடுறேன். மல்லி புதினா கொஞ்சமே ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணி திரும்ப நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் காடை கொஞ்சம் நேரம் வேகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து குக்கரில் போட்டு செய்யனாலும் செய்யலாம். நான் வந்து வானல்லையே இன்றைக்கி வந்து செஞ்சுட்ருக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஓரளவுக்கு நான் அந்த ஒரு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நான் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு கிரேவி வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடணுங்க. இந்த கிரேவி உங்களுக்கு சாம்பார், ரசத்துக்குலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான்வெஜ் ரெசிபி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.